வரப்போற 30ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மரங்களின் மாநாடு நடத்த போறாங்க. நீங்களும் கூட அதை பத்தி பேசியிருந்தீங்க. ஆனா பல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப அவசியமா? இப்ப மரங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்தணும் அப்படின்னு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப நக்கலா கேக்குறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அது தேர்தல் அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சின்ற மட்டும் இல்லாம இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாநாடுகளை வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா எல்லா கட்சிக்குமே ஒரு செல்வாக்கு, மவுஸ், அவங்களுக்கு உண்டான பணபலம், படைபலம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கப்போ நாம் தமிழர் கட்சி இதை பண்றது மூலியமா வந்து அதன் மூலியமா ஒரு அவேர்னஸ் ஏற்படுது மரங்களை பத்தி அப்படின்னா எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் தான். அதன் மூலியமா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு நல்ல பெயர் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பங்கு. அவங்க கட்சிக்கான ஒரு பணியை வந்து அவங்க கட்சியை நல்லா காமிச்சுக்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், வித்தியாசமான கருத்துக்களை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதன் மூலியமா ஒரு பொதுமக்களால் ஊடகவியலாளர் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அதன் மூலியமா ஒரு அவேர்னஸ் ஏற்படும்ல. இப்போ மாடுகளை பத்தி ஜல்லிக்கட்டை பத்தி பேசும்போது தான் நம்மளுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி மாடுகள் அவசியம், ஏன் இந்த மாதிரி பால், அதை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு ஐடி ஊழியரை கேட்டா கூட நம்மளுக்கு பாடம் எடுப்பான். அந்த அளவுக்கு அதை பத்தி அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதே மாதிரி மரங்களா ஏதோ இருக்குது, நம்ம வீட்டுல இருக்குது, ரோட்ல இருக்குது, நிழல் தருது, ஐயோ இந்த ஊர்ல மரம் இல்லை, இந்த மரம் இருக்கு, வெயில் காலம் வந்தாதான் மரத்தை பத்தி நம்ம யோசிப்போம். அதை தாண்டி வந்து மரங்கள் எவ்வளவு இருக்கு நம்ம ஊர்ல, கிரீன் கவர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் நம்ம நடணும், என்னென்ன மாதிரியான மரங்கள் வந்து தவிர்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க மலை பிரதேசங்களான நீலகிரியில போனீங்கனாலும் சரி, இல்ல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கொடைக்கானல் நீங்க போனீங்கனாலும் அங்க நீங்க போய் கொஞ்சம் சுத்தி பார்த்து மக்கள் கிட்ட பேசுறப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குது யூக்கலிப்டஸ், அவன் வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டான், ஆனா நம்ம ஊர் மரம் வந்து இது தண்ணி டெய்லி குடிக்கிறதுக்கு பாதி தாங்க குடிக்கும், அது மட்டும் இல்லாம சோள காடுகளுக்கும் இந்த மரத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொடைக்கானல்ல வந்து ஒரு வாரம் சுத்தினப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது வந்து நம்மளோட ஸ்பீசிஸ், இது இன்வேசிவ் ஸ்பீசிஸ். அதாவது என்ன இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னா நாட்டு மரத்துக்கும் வெளியில இருந்து வந்த மரத்துக்கும். இந்த நாட்டு மரம்ங்கிறது நம்ம ஊரை வந்து செழிப்பாக்கும், நம்மளோட பல்லுயிர் சூழலை வந்து பெருக்கும். அது மட்டும் இல்லாம குறைந்த தண்ணீரை மட்டுமே உறிஞ்சி நிறைய தண்ணீரை வந்து திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நட்டு வச்ச மரங்கள் பாத்தீங்கன்னா உங்க கண் பார்வைக்கு மட்டும் அழகா இருக்கும், உங்களோட சுற்றுச்சூழலுக்கு அதனால எந்த ஒரு பயனுமே இருக்காது. இன்ஃபேக்ட் சென்னையில நீங்க நட்டு வச்சிருக்க பல மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலகட்டத்துல வந்து அப்படியே ஒரு தொட்டு வந்து நடந்துட்டு இருக்க ஒரு கார்டனிங் மாதிரி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பாக்குறப்போ நிறைய மரங்கள் அழகா இருக்கும். ஆனா அந்த மரத்துக்கும் நம்மளோட மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. அது எப்போ இந்த மண்ணு சொல்லிருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் புயல் அடிக்கிறப்போ வந்து அதிகமா சாயறது இந்த மரங்கள் தான். நான் வந்து மரங்கள் மாநாட்டுல ஏற்படக்கூடிய அவேர்னஸ்ல ஒரு சின்ன பகுதியை பத்தி தான் பேசுறேன் நான். ஏன்னா எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவேர்னஸ் இது மட்டும் தான் அப்படின்னு இல்லை, இன்னும் நிறைய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடுன்னு நம்ம கட்டுறோம், வீடு கட்டினா வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான கார்டன் வைக்குதுன்னு தோணுதே தவிர்த்து மரம் நடணும்னு இன்னும் நிறைய பேருக்கு தோண மாட்டேங்குது. மரத்தை இன்னும் நிறைய பேர் பிரச்சனையா பார்த்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க அந்த மரத்துக்காக அந்த வீட்டை மாத்தி அமைச்செல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட தாத்தா வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க சில பேருக்கு வந்து அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, உரைக்கும். ஒரு மரத்தை நட்டு வச்சா அது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். இன்னைக்கு நீங்க அது வளர்ந்துட்டாலும் சரி, அது ஒரு கனி கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரேஷன் அதை வந்து சாப்பிடும். ஸோ ஒரு மரத்தை வந்து நட்டு வளர்க்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்ப அதாவது கிரிஞ்சா இயற்கை ஆர்வலர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க இருக்கும். ஒரு ஊர்ல போயிட்டு நீங்க வந்து மரமே இல்லாதப்போ அப்பதான் உங்களுக்கு மரத்தோட வந்து அருமை தெரியும். கண்டிப்பா. ஆனா இட்ஸ் டூ லேட். அப்ப நீங்க அன்னைக்கு நட்டு வச்சு அன்னைக்கே மரம் வளர்ந்துறாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டு நம்ம மரத்தை பத்தின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறதோட இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு காப்பாத்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரீன் கவர் எந்தெந்த ஏரியால இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7% தான் வந்து ஹையஸ்ட்னு சொல்றாங்க. அது எங்கன்னா அடையாறு, அபேசன் நகர், திருவான்மியூர், கிண்டி போன்ற பகுதிகள். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், அந்த கவர்னர் மாளிகை, ஐஐடி, அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் வேற மாதிரி பார்த்து வச்சுக்கோம் அரசாங்கம். அதே மாதிரி அண்ணா நகர். அதை தவிர்த்து நீங்க சென்னையில இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியிலும் தேவையான அளவுக்கு மரங்கள் இன்னைக்கு இல்லை. இன்ஃபேக்ட் பெங்களூர் மாதிரி இன்னும் கான்கிரீட் காடா மாற ஆரம்பிக்கல. நம்ம சென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்காவே இயற்கை சூழல்ல இருக்கக்கூடிய அமைஞ்ச ஒரு சிட்டி தான். இது நீங்க பூனே மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இதோட இன்னும் நிறைய பச்சை மரங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கிட்டு இங்க இருக்கிற கான்கிரீட் காடா மாறாம அழகா இயற்கையோட சேர்த்து இந்த சிட்டியை கட்டமைச்சோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு இந்த ஒரு பிரச்சனையே வரவே வராது. நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க கோவையில என்னங்க பிரச்சனை, அங்க குழுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு. கோவையன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, கடுப்பாயிருவாங்க. டேய் நாங்களே ஏன்னா கோவையில நிறைய மரங்கள் வந்து வெட்டப்பட்டுச்சு. மெயின் சிட்டிஸ்ன்னு சொல்லப்படுது. கரெக்டா சொன்னீங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில புதுசா வந்து சிமெண்ட்ல ரோடு போட்டாங்க. நீங்க அடுத்த 100 வருஷத்துக்கு அந்த ரோட்ல எந்த மெயின்டெனன்ஸும் செய்யவே தேவையில்லை. இந்த ரோடு போடுறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் அந்த சாலையில இரு பக்கங்களிலும் நிறைந்திருந்த மரம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க.
அது வந்து நிறைய சினிமால கூட வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய சினிமாக்கள். அதாவது வெயில் காலத்திலேயே கோயம்புத்தூர் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமா. அதுக்கு காரணம் அந்த ஊர்ல இருந்த அடர்த்தியான மரங்கள். கடந்த 20 வருஷத்துல அந்த கிளைமேட் சுத்தமா மாறி போயிடுச்சு. முக்கியமான காரணம் அந்த மரங்கள் வந்து வெட்டப்பட்டதுதான். ஏதோ ஒண்ணு வெட்டினா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ வெட்டிட்ட, ஆனா திருப்பி நீ நட்டு வச்சு வளர்த்தியா? நம்ம சாகிறதுக்குள்ள எத்தனை மரம் நம்ம நட்டு வச்சிருக்கோம். இப்போ ஒரு 10 மரம் நடுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து பரிசு வச்சு பாருங்க. 10 மரங்கள் நடுங்க. உங்களுடைய ஏரியால சுத்தி சுத்தி நட்டீங்கன்னா அதுல எத்தனை மரம் வந்து முழுசா வளர்ந்து வருது அப்படிங்கறத பாருங்க. சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் அரசாங்கம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அதை சுத்தி வந்து அந்த வேலி வைக்கிறாங்க. அதை வந்து பாதுகாப்பாங்க. சர்வே எடுப்பாங்க, எங்கெங்கெல்லாம் நட்டிருக்கோம், எத்தனை மரங்கள் இருக்கு, மரத்துக்கு நம்பர் போட்டு இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? இதெல்லாம் ஏன்னா மரத்தை வந்து நீங்க பராமரித்து வளர்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்துல வந்து என்ன பண்ணாங்க, மெரினா பீச்ல வந்து ஒரு ஆராய்ச்சியின் பேர்ல வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல மரத்தை வந்து நட்டு வச்சு கொஞ்சம் அது வளர்ந்துடும் தெரியுமா, அதற்கப்புறம் அதை புடுங்கிட்டு வந்து இந்த பீச் கிட்ட வந்து நட்டு பார்த்தாங்க. அது ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வளர்ந்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு மரத்தை நீங்க எடுத்துட்டு வந்து வளர்ந்து அந்த இடத்த வந்து ஒரு பசையிலான இடமா மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஜனத்தொகை நிறைந்த இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போற போக்குல நம்ம கான்வர்டா ஃபீல் பண்றோம். ஏடா எனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தாண்டா இயற்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் நம்மளுக்கு வந்து காடுகள் இருக்க பதிகளை ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வீடு கட்டணும் அப்படின்னா ஜன நெருக்கடி இருக்கு, இடம் நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு மரத்தை வந்து யோசிக்காம வெட்டிட்டு போயிடுறோம் நம்ம. அப்படி இருக்க சூழ்நிலையில மரத்துல பத்தி யார் யோசிக்கிறா இன்னைக்கு? அந்த வேலையில ஒரு அவேர்னஸ்க்காக வந்து மரங்கள் மாநாடு நடத்துறது, அது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதோ ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி சற்று நன்மை வந்துட்டு போகுது. அதற்காக அந்த விஷயம் யாருக்கும் வந்து தீங்கு செய்யலையே. மரங்கள் மூலியமா ஒரு அவேர்னஸ் தானே வந்து ஏற்படுத்தி, அந்த வகையில அதை வந்து நம்ம வந்து பாராட்டுறோம். அதுக்கு வேற யாருமே இதெல்லாம் யோசிக்கலையே. கரெக்ட். இப்ப மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு எல்லாம் நாம பேசும்போது நம்மளை பார்த்து பூமர் அப்படிங்கிறானுங்க. எனக்கு என்ன தோணும்னா, நாங்க பூமர் இல்லடா, நீங்க தான் பூமர். மரம் இல்லை அப்படின்னா உன்னால உயிர் வாழ முடியுமா? நீ சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா? நீ வெளியேற்றுகின்ற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனா வெளியேற்றுறதுக்கு ஒரு மரம் தேவை. நாம பயன்படுத்துகிற வாகனங்கள் வெளியேற்றக்கூடிய அந்த கரியமல வாயுவை உபயோகிக்கிறதுக்கு ஒரு மரம் தேவை. மரம் இல்லைன்னா நீ இருக்க மாட்ட. இந்த புரிதல் கூட இந்த சமூகத்துக்கிட்ட இல்லாம போயிருச்சு பாருங்க. அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. இத்தனைக்கும் இது எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தை கடவுளா வழிபட்ட ஒரு சமூகம். இன்னைக்கும் பல கோவில்கள்ல தல விருட்சம் அப்படின்னு சொல்லி நாட்டு மரங்கள், ஒவ்வொரு கோவில்லையும் வெவ்வேறு விதமான மரங்கள் வந்து இருக்கும். நீங்க சங்க இலக்கியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா தறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு இருக்கும். தறினா வேற எதுவும் இல்ல, ஒரு மரக்கழிய நட்டு வச்சு வழிபடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மா தாள் கந்து. இதுக்குள்ள 3 சொற்கள் இருக்கு. மான்னா பெருசு, தாள் அப்படின்னா அடி. நம்ம பாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தாள், அடி, பாதம்னு தமிழ்ல 3 சொற்கள் இருக்கு. தாள், மா தாள், அதாவது வந்து அடிப்பக்கம் மிக பெரிதாக இருக்கக்கூடிய கந்து. கந்துனா வேற ஒண்ணும் இல்ல தலைவரே, இன்னைக்கு லிங்கம் பாக்குறீங்கல்ல, அந்த லிங்கத்தோட முந்தைய வடிவம் தான் இந்த கந்து. இது எதால செய்யப்பட்டு இருக்குன்னா ஒரு மரக்கழி, ஒரு மிகப்பெரிய மரத்துண்டு அப்படியே வச்சு நட்டு அதுக்கு அடியில பேஸ் வந்து மண்ணை அணைச்சி பெருசாக்கி அதை கடவுளா வழிபடுவாங்க. இப்படிப்பட்ட கடவுள்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஊரோட சதுக்கம், சந்தி, இந்த இடத்துல எல்லாம் இருக்கும். சந்தி அப்படின்னா 3 தெரு சந்திக்கிற இடம், ஜங்ஷன். சதுக்கம் அப்படின்னா 4 தெரு சந்திக்கிற இடத்துல நடுவுல மரத்தை நட்டு அதுக்கு நடுவுல மிகப்பெரிய பலகை அமைச்சு, மேடை அமைச்சு அந்த மரத்துக்கு அடியில இந்த தெய்வத்தை வச்சு வணங்குவாங்க. இன்னைக்கும் பழைய படத்துல எல்லாம் இந்த நாட்டாம பஞ்சாயத்து ஜமக்காலத்தை விரிச்சுட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காருவார்ல, அந்த இடம் தான் அது. இப்படி ஒரு காலத்துல மரத்தை தெய்வமா வழிபட்ட இந்த சமூகம் தான் இன்னைக்கு மரங்களுக்காக மாநாடு நடத்த போறோம், மரங்களை காப்பாத்தணும், மரங்களை காப்பாத்தலன்னா நாம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மள பூமர் மாதிரி பாக்குறானுங்க. இவனுங்களை என்னதான் சொல்றது, என்னதான்டா வேணும் உங்களுக்கு? உங்களோட வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு முக்கியமா? நீங்க உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு இங்க சில விஷயங்கள் தேவை. சின்ன வயசுல பாட புத்தகத்துல ஃபுட் செயின் அப்படின்னு ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம். இந்த உலகத்துல ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் வாழ முடியும். இந்த ஃபுட் செயின்ல ஏதாச்சும் ஒண்ணு கட் ஆயிருச்சு அப்படின்னாலும் அந்த சமநிலை வந்து தவறி போயிடும். அதன் பிறகு இயற்கை அதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். இப்ப இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து மாறிடுச்சு, பருவம் தவறி மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நாம
இந்த இயற்கையோட சூழலை கெடுத்து வச்சுட்டோம். ஏதோ ஒரு செயினை வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். அதனால இயற்கை வந்து தன்னை வந்து சரி பண்ணிக்க பாக்குது, ஹீலிங் பண்ணிக்க பாக்குது. உண்மைதான். அதனால தான் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புயல் எப்பயாச்சும் ஒரு முறை வரும். இப்பெல்லாம் அடிக்கடி வருது. காரணம் நாம பண்ண தப்பு. அதுக்கு இயற்கை வந்து ரியாக்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வையி, அவ்வளவுதான், மொத்தமா எல்லாரும் காலியாக வேண்டியதுதான். அதுக்கு முன்கூட்டியே நாம எச்சரிச்சுக்கிட்டு நம்மை சுற்றி இருக்கின்ற சூழலையும் நாம் சார்ந்து இருக்கின்ற விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். ஆடு மாடு மாநாடு எதுக்குன்னு கேக்குறானுங்களே, இவனுங்க எல்லாம் தினமும் காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறானுங்களா இல்லையா? ஆட்டுக்கறி மாட்டுக்கறி திங்கிறானுங்களா இல்லையா? பேசிக் எஜுகேஷன்லயே வருதுதான். அதான தலைவரே. இப்ப மாட்டு கறி சாப்பிடுறது புரட்சி. அந்த கறி சாப்பிடுறதுக்கு மாடு தேவை. அந்த மாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு மாநாடு நான் நடத்தினா அது மட்டும் பிற்போக்குத்தனம், மூட நம்பிக்கை. என்னடா உங்க லாஜிக்? எனக்கு ஒண்ணுமே புரியல. தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். யோசிக்க மாட்டாங்களா இல்ல அவர் நடத்துறாரு அதுக்காகவே ஏதாச்சும் சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கு எனக்கு. இந்த மரத்தை வந்து அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து போஸ் கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பேசுறாருல, அது வந்து இப்போ அது ஒருத்தங்களை வந்து இன்னைக்கு ட்ரால் பண்றதுன்றது எல்லாரையுமே ட்ரால் பண்றாங்க. அதுக்கு வந்து அவர் அந்த மானத்தை ஏன் நடத்துறாரு, கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு, அதை வந்து ஒரு போஸ் வந்து ஏன்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடைசியில அவர் பேசின அந்த வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த மரங்கள் மாநாட முற்றுமா வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி மாத்தி எல்லாக்கிட்டையும் ஒரு தவறான விஷயமா கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஒரு மெயின் ஆஸ்பெக்டா அந்த கிளிப், அந்த வீடியோ கிளிப் தான் வந்து நம்மளுக்கு வந்து காரணம். தலைவா, மரம் செடி கொடிகள் கிட்ட பேசுறது அப்படிங்கிறது, நாம பேசினா அதை ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். அது வந்து கிண்டலுக்கு உரியதா அப்படின்னு கேட்டா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு செய்தி படிச்சிருக்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து மரத்திலேயே டிசைனா சேர் எல்லாம் செஞ்சு வளர்ந்திருக்கிற மரம் தான், ஆனா சேர் மாதிரி பண்ணி. ஆமா, நான் வந்து அப்படி ஒரு மரத்தை பத்தின செய்தியை படிக்கும் போது அந்த மரத்தை வளர்த்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அதுங்க கூட பேசுவேன், அதுங்க எனக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து இப்படி வளர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு வகையில உண்மையும் கூட தான். நம்ம பேசினா அதுக்கு வந்து ஒரு சில உணர்வுகள் ஏற்படும். அது மாதிரிதான் அண்ணனும் வந்து பேசினாரு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு போறோம்னா, ப்ரொமோஷனுக்கு ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மள வந்து எப்படி எல்லாருமே வந்து தவறா காட்டலாம் தான் நினைப்பாங்க. அன்னைக்கு போயிட்டு அவர் அந்த மரத்துக்கிட்ட பேசுறதை வச்சு உடனே அதை வச்சு கிண்டல் பண்றதுக்கான ஒரு ஏதோன சூழ்நிலை வந்து அது மட்டுமா அவர் கூட வந்து ஒரு போட்டோகிராஃபர் வந்தாரு. அவரை டேய் இப்படி கீழ் ஆங்கிள் இருந்து போட்டோ எடுறா அப்படின்னு சொல்றதுக்கு கீழே வந்து படுறா அப்படின்னு சொன்னதை கூட ஒரு நெகட்டிவ் செய்தியா தான் மாத்தினாங்க. டைரக்டருங்க, அது தெரியும். தன்னோட கண்டிப்பா இந்த அரசியலை ஃபாலோ பண்ணவர் தெரியும். அந்த கேமராமேனையே அவர் அப்படிதான் சொன்னாரு, நீ எல்லாம் என்கிட்ட கேமராமேனா இருந்திருந்தா அடிபட்டே செத்து போ, இங்க வா, இங்க வந்து படி, இப்படி வந்து எடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை கூட வந்து நெகட்டிவா மாத்துறதுக்கு தான் இந்த ஊடகங்கள் வந்து தயாரா இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், யாரை எப்படி காட்டணும் அப்படின்னு ஒரு தலைமை இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பெண்ணு அது வந்து தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். சீமான் என்ன பேசினாலும் சரி அதை ட்ராலா மாத்து. சரி, விஜய் வந்து சும்மா கையை அசைச்சாலே அதை வந்து பிரேக்கிங் நியூஸா போடு, விஜய் வந்து கையை அசைச்சாரு பரபரப்பு அப்படின்னு போடுன்னு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கும். அதற்கேத்த மாதிரி இவங்களும் செய்தி வெளியிடுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் வந்து அண்ணன் பெருசாவே எடுத்துக்கல. அது உங்களுக்கு நல்ல விஷயத்த செஞ்சீங்கன்னா நல்லா அவுட்புட் வரும். ஏன்னா வந்து மாடுகளை நிக்க வச்சு பேசினாருன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நெகட்டிவா போச்சு. அதுக்கப்புறம் வந்து காட்டுல போயிட்டு எல்லாத்தையும் வந்து மேய்ச்சல் கூட்டாங்கல்ல, அது வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறுநாளுக்குண்டான மாநாடு நடத்தி முடிச்சு அதோட விஷயங்கள்லாம் வந்து பேசி இதுக்காக தான் அது பண்றோம்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு அது ஸ்டார்டிங் முக்கியம் இல்ல, ரிசல்ட் தான் வந்து முக்கியம். அந்த வகையில நிறைய பேர்கிட்ட அந்த அவேர்னஸ் கொண்டு போய் வந்து சேர்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இது ஏன் நடத்துறாங்கன்றது புரிஞ்சிருப்பாங்க. அதையும் தாண்டி தன்னிச்சையா மரங்கள் மேல ஒரு பாசமும் ஆர்வமும் எல்லாருக்கும் வரும். அதற்கப்புறம் நீங்க வேணான்னு சொன்னா கூட எல்லாருமே ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. தனியா ஒரு மரத்தை வந்து லவ்வராவே வந்து மாத்திடுவாங்க. யாராலும் தடுக்க முடியாது. அப்படியாவது மாத்திட்டு பேசுங்கன்னு தான் சொல்றேன். இல்ல அதற்காக தான் இதை வந்து பண்றாரு அப்படிங்கறதுனால அந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சா போதும். இந்த கட்சி பாகுபாடு பேதமின்றி எல்லாருமே வந்து இயற்கையை நேசிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மோட்டோவா வச்சு இது வந்து நடக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் திமுகவிலையும் ஒரு சுற்றுச்சூழல் அணி இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தவறாம செய்யும், வருஷம் கிரிக்கெட் போட்டி நடத்தும். இதுக்கு எதுக்குடா சுற்றுச்சூழல் அணி?
அப்ப காப்பி அடிச்சுதான் ஒரு சுற்றுச்சூழல் அணியை உருவாக்குறீங்க. ஆனா நாங்க செய்யற அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல 5% இவங்க செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா சுத்தமா கிடையாது. புரியுதான். திமுகவோட சுற்றுச்சூழல் அணிக்கு யார் தெரியுமா தலைவர்? யாரு? கார்த்திகேய சிவசேனாதிபதி. ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு காங்கேயம் காளைகளை எல்லாம் வளர்க்கிறாரு ஆமா, தெரியுமா? அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஆனா அவரு கிரிக்கெட் போட்டி நடத்துறாரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ. அண்ணன் வந்து மரங்களின் மாநாடு நடத்த போறாரு. பார்க்கலாம் இது எப்படிப்பட்ட பேசுவோம். ஆமா, நடத்தி முடிச்ச பிறகு அது எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு வாட்டி விரிவா பேசலாம். எனக்கும் நம்ம ஊர்ல இருக்க மரங்கள் அது ஏன் நடணும், எந்தெந்த மாதிரி மரங்கள் நடுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அது நம்மளுக்கு என்னத்தை திருப்பி கொடுக்குது, ஒரு வீட்டை சுத்தி என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணும், நிறைய விஷயம் பேச ஆசை தான். ஸோ அந்த மரங்கள் மாநாடு முடிட்டோம், நம்ம திருப்பியும் சந்திச்சு. சரி ப்ரோ, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.